வணக்கம் உறவுகளே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல பிடிச்ச ஐர மீன் உசுரோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து தட்டில் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊரில் ஆற்று பக்கத்தில் இருக்குது. அதில் பிடிச்ச ஆற்று மீன் பார்த்தீங்கன்னா, வானொலி வச்சு எண்ணெய் கடுகு போட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படி வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் வதங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வீட்டு மிளகாப்பொடி, நம்ம வீட்டில எல்லாம் அரைப்போம்ல அந்த குழம்பு மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா அப்படி வதங்கி வந்தது, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ புளி கரைசல் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வருது பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு. இப்படி கொதிக்கும்போது மீனை வந்து போட்டுறணும். இப்போ நம்ம மீன் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா அப்படி கொதிச்சு வருது. நாங்கள் ரொம்ப தண்ணியாக வைக்கலை, நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். மீன் பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்டான ஆற்று ஐர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.